ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபேப்ரிக் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி அளவெடுக்கிறது, என்னென்ன அளவு தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து 3 மெத்தடில் நம்ம வந்து கட்டிங் போடுறதுக்கு நமக்கு 3 மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட்டிங் போடுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அளவு ப்ளவுஸை அளவெடுத்து அது பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறதுக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸே கொண்டு வரல, இப்போ என்னுடைய பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் எனக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த மெத்தடையும் நீங்கள் கற்றுக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து 3 மெத்தட் 3மே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்பராக நம்ம வந்து தைரியமாக யாருக்குனாலும் நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், தைக்கவும் முடியும். இல்லை நமக்கு சில ஒன்று தெரியுது ஒரு மெத்தட் தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் நம்ம திகைக்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன், 3 மெத்தடுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய ப்ளவுஸை வந்து நான் கொஞ்சம் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ யார் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து சில நேரம் அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணி ரொம்ப கசங்கி அப்படி இருக்கும். இது வந்து ரொம்ப துணி வந்து ரொம்ப கொசன்னு இருக்கிற துணி தான். அதாவது சார்ஜர் துணி கிடையாது இது. இது வந்து நல்ல காட்டன் தான், ஆனால் ரொம்ப குளன்னு ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால அப்படி ஆகிட்டு. இப்போ வந்து கொடுத்தது வந்து டீப் நெக்கு. இந்த டீப் நெக்கை வந்து நம்ம கரெக்டாக அளக்கும்போது கீழே உள்ள வேஸ்ட் ரவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அளந்தால் மட்டும்தான் அதை அளக்க முடியும். இல்லை கழுத்தை சைடு விரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது விரிஞ்சிக்கிட்டு போயிடும். நமக்கு ஜஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு கால்குலேஷன் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முன்பக்கத்தில் எப்போவுமே நான் முன்பக்கத்தை தான் நான் அளந்து எடுக்கிறது. முன்பக்கத்தில் எந்த சைடு நீங்கள் ஊக்கு கட்டியிருக்கோமோ அதை ஊக்கு கட்டியிருக்கோமோ அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் ரவுண்டு அளங்க. இப்போ வந்து நான் என்னுடைய ப்ளவுஸில் வந்து ஜஸ்ட் ரவுண்டு வந்து லைட்டாக ரொம்ப இழுத்து பண்ணக்கூடாது. இழுத்து பண்ணும்போது 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளவு இது கொடுக்கோ அவ்வளவு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதே இது நம்ம வந்து கட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த பக்கத்தில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த சைடு எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுற அந்த 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 இடத்த விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 ஒரே அளவாக வருதா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கட்டுற அந்த அந்த பட்டியை வந்து விட்டுட்டு தான் நீங்கள் அளக்கணும். இப்போ நான் 2 சைடுமே நான் அளந்து பார்த்தா எனக்கு 9 இன்ச்சு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட லென்த்து, நம்ம அந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கழுத்து எல்லாமே நல்லா ப்ராப்பராக இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அங்கங்கே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஷோல்டரில் இருந்து கீழே பார்க்கும்போது எனக்கு 13 இன்ச்சு வருது. அவங்க எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ அதே 13 நீங்கள் கீழே வச்சுக்கிட்டு மேலே அளந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா, இப்போ மேலே இருந்து நீங்கள் கீழே அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இப்போ ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு அப்படின்னா அந்த 13 கீழே வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு சைடு கீழே வச்சுட்டு நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கழுத்தோட உயரம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கு 10.5 இன்ச்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேஸ்ட்டோட ஹைட்டு, அதாவது நம்ம ஆமோலுக்கு அந்த வளைவு போடுவோம் பாருங்கள், அதை தான் நம்ம அளக்க போகிறோம். அதாவது பாடியும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணி வரும் பாருங்கள், அந்த அக்கிள் பகுதின்னு சொல்லுவாங்க. அதே 13 இந்த இதை கீழே வச்சுட்டு நீங்கள் மேலே அளந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே இருந்து டேப்பை வந்து இந்த இடத்துல, அதாவது அந்த ஸ்லீவும் பாடியும் ஜாயின் பண்ணியிருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல டேப்பை ஃபஸ்ட்டில் 1ல் வச்சு அளந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது வரும். அதே இது நீங்கள் கீழே 13 இன்ச்சு அதே டேப்பை 13 இன்ச்சில் வச்சுக்கிட்டு மேலே அளந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு 5.5 இன்ச்சு வருது. இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லா ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவோட ஆம் ரவுண்டு நம்ம அளக்க போகிறோம். ஆம் ரவுண்டு அளக்கும்போது கண்டிப்பாக முன் பக்கம்தான் அளக்கக்கூடாது, பின் பக்கம்தான் அளக்கணும். பின் பக்கத்தில் இருந்து நீங்கள் அளக்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். பின் பக்கத்தில் இருந்து ஆம் ரவுண்டு அளந்துக்கோங்க. இப்போ எனக்கு ஆம் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் ஆம் ரவுண்டு வந்து எனக்கு 8.5 இன்ச்சு வருது. மறுபடியும் ஒருக்க கூட நீங்கள் அளந்துக்கோங்க. ஸ்லீவை நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க. ஒன்லி உங்களுக்கு வந்து அந்த 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 கரெக்டாக அந்த நெக்கில் இருந்து அந்த அக்கல் பகுதி வரைக்கும் கரெக்டாக ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மறுபடியும் அளந்த எனக்கு 8.5 இன்ச்சு வருது.
இப்போ முன்பக்கத்தினுடைய உயரம், அதாவது கழுத்து உயரம், பின்பக்கத்தினுடைய கழுத்து உயரம் எடுத்துட்டோம். இப்போ முன்பக்கத்தினுடைய கழுத்து உயரம் எடுக்கிறோம். முன்னம் பக்கத்தோட கழுத்து உயரம் எடுக்கும்போது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஷோல்டர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். நான் வந்து ஸ்கேல் வைக்கல, டேப் அந்த என்னுடைய பெருவிரலால் அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் மடித்து எடுக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கலாம். எனக்கு 6 இன்ச் வருது. அதே மாதிரி அந்த கழுத்தோட அகலம் அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனக்கு 2.5 இன்ச் வருது. இப்போ இதுக்கப்புறம் என்ன அளக்கணும் அப்படின்னா, ஸ்லீவோட லென்த் எவ்வளவு, ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளவுன்னு தான் அளக்க போகிறோம். என்னுடைய ஸ்லீவோட ரவுண்டு வந்து எனக்கு 4.5 இன்ச்சு. இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல், ஏன்னா தையலில் வந்து அந்த இடத்துல வந்து மடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டு இப்படி விரலை விட்டு அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த தையல் கார்னர் தையலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6.5 இன்ச்சு வருது. இந்த மாதிரி ப்ளவுஸ் மெத்தடில் நீங்கள் அளந்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்.